குறிப்பாக அண்மை காலமாக நாட்டிலே டெங்கு தொற்று அபாயம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 74,000த்திற்கும் அதிகமானவர்கள் இல்லையென்றால் ஜனாதிபதியாகுவதற்கு முன்பாக இந்த பல மேடைகளில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தவர்களுடைய தற்கால நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எனவே 70,000 தாண்டிய டெங்கு தொற்றாளர்கள் ஒரு மாதத்திற்கு இடையில் பதிவாகி இருக்கிறார்கள். நாட்டில் நாளுக்கு நாள் தொற்று மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் இந்த அரசாங்கம் இதற்கு என்ன நடவடிக்கை செய்கிறது? எந்த அரசாங்கம் இந்த நாட்டின் ஆட்சியை கைப்பற்றினாலும் எந்த அரசாங்கத்தாலும் ஒன்றையும் கிழித்துவிட முடியாது என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது நாடு வங்குரோத்து நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இலங்கை நாட்டிற்கும் ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயம் எல்னினோ தாக்கம். இந்த எல்னினோ தாக்கம் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களை இயற்கை இடர்கள், சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த நெருக்கடிகள், இல்லைன்னு சொன்னால் அதிகரித்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் ஆட்கொண்டு தாக்கி, எனவே எது எவ்வாறு அமைந்தாலும் நாட்டிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுக்கும் இந்த அரசாங்கம் எப்படியாவது பதில் வழங்க வேண்டும். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். நாட்டிலே நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு விடயம் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் தற்சமயம் நிகழ்காலத்தில் பலராலும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் மக்கள் அதிகமாக பயப்படக்கூடியது இந்த அரசியல்வாதிகளையும் தாண்டி இப்போது இயற்கை இடர்களுக்கும் அதே போன்று சூழல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அதிகமான தாக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லையென்றால் இயற்கை சூழலால் இல்லையென்றால் சூழலியல் மாற்றங்களினால் மக்கள் அதிகமாக பாதிப்புகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் அது தொடர்பான விடயங்களை பார்க்க போகின்றோம். அரசியல் விடயங்களையும் கடந்து நாங்கள் இதுவும் ஒரு அரசியல் விடயம்தான், இது அரசியலால் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் பேசிக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பார்வையும் முழுக்க அது தொடர்பான விடயங்களோடு நகர்ந்து செல்ல காத்திருக்கிறது. அந்த வகையில் முதலில் நாங்கள் பார்க்கவிருப்பது நாட்டிலே அதிகரித்து வரக்கூடிய டெங்கு நோய் பரவல் தொடர்பாக இந்த சிஸ்டம் சேஞ்ச், முறைமை மாற்றம் என்று இப்பொழுது அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றி மக்கள் மத்தியில் கேள்வியும் அதே போன்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்மை காலமாக நாட்டிலே டெங்கு தொற்று அபாயம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 74,000த்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாட்டை பொறுத்தவரையில் 53 மரணங்கள் பதிவாகி இருப்பதாக இப்பொழுது சுகாதார அமைச்சு சார்ந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே டெங்கு தொற்றினால் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற வேலை திட்டத்தை அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் ஆரம்பித்தது. ஆனால் அதனுடைய நடவடிக்கைகள், அதனுடைய செயற்பாடுகள் இப்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கிறது என்கின்ற கேள்விக்கு இதுவரை அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மிகவும் மந்த கதியாக, இல்லையென்றால் செயற்பாட்டு திறன் குறைந்த கதியிலேயே நடந்து கொண்டிருப்பதாக சமூக ஆர்வலர்களும் சரி, அதே போன்ற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, கட்சியினரும் சரி, நாட்டு ஒட்டுமொத்த மக்களும் சரி, அதே போன்று மருத்துவமனை சார்ந்தவர்கள், வைத்தியர்கள், சுகாதாரத்துறையினரும் இப்பொழுது அவசரமான வேண்டுகோளையும் எச்சரிக்கையையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்களையும் இப்பொழுது முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்கின்ற முறையை மாற்றியமைத்தவர், முறைமை மாற்றத்தை மாற்றியமைத்து கிளீன் ஸ்ரீலங்கா, அதாவது நாட்டை சுத்தப்படுத்துகின்ற இலங்கையை சுத்தப்படுத்துவோம், இலங்கையை தூய்மைப்படுத்துவோம் என்கின்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் இப்போது இவ்வாறான பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கிறது என்றால் அது ஒரு மிக பலத்த கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே இவ்வாறான சொற்பொழிவுகளையும் செயற்பாட்டினுடைய பிரேரணைகளையும், இல்லையென்றால் அவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல்களையும் முன்வைத்தவர்கள், இல்லையென்றால் ஜனாதிபதியாகுவதற்கு முன்பாக இந்த பல மேடைகளில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தவர்களுடைய தற்கால நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது மந்தகதி, இல்லையென்றால் செயற்பாட்டு திறன் இல்லாத குன்றிய நிலையிலேயே இந்த அரசாங்கம் வங்குரோத்து நிலையை நோக்கி நாட்டை தள்ளப்போகிறது என்பதுதான்
மிக முக்கியமான உண்மையான விடயமாக இப்பொழுது பலராலும், அரசியல் விமர்சகர்களாலும், சூழல் நேயம் மிக்கவர்களாலும், பல சூழல் சார்ந்த நலன்களை கொண்டிருப்போராலும் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே 70,000 தாண்டிய டெங்கு தொற்றாளர்கள் ஒரு மாதத்துக்கு இடையில் பதிவாகி இருக்கிறார்கள். நாட்டில் நாளுக்கு நாள் தொற்று மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது 53ஆக அதிகரித்திருக்கிறது. இதுவரையில் இந்த அரசாங்கம் இதற்கு என்ன நடவடிக்கை செய்கிறது? இதே போலதான் கடந்த காலத்திலும் நிகழ்ந்தது. அதாவது கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இல்லையென்றால் நவம்பர் மாத பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அனர்த்தத்தை, நாடு முழுவதும் பெரிய ஒரு பாரிய ஒரு இயற்கை பேரிடரை தந்திருக்கக்கூடிய நிட்பா சூறாவளியின் பொழுதும் அந்த 2-3 நாட்கள் நாட்டிலுடைய பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கடந்த காலத்தில் கூட கோட்டாவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சியாக இருக்கட்டும், நல்லாட்சி என்று சொல்லியிருக்கக்கூடிய மைத்ரிபால ஸ்ரீசேனவனுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஓராண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் பின்புலங்களை, அரசியல் தந்திரோபாயங்களை, அரசியல் அறிவை, அரசியல் அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்து நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பது ஒரு மிக பலத்த ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. அன்றைக்கு செய்யாத இந்த அரசியல் தலைவர்கள், ஜனாதிபதி இல்லையென்றால் அரசியல்வாதிகள் இன்றைக்கு எப்படி இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல போகிறார்கள், இல்லையென்றால் நாட்டின் முன்னேற்றம் தொடர்பில் அவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே இப்பொழுது எதிர்த்தரப்பினர், எதிர்கட்சியினர் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆளும் கட்சியாக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் இப்போது எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு பொதுஜன பெரமுனுடைய சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இப்பொழுது அரசியல் மேடைகளிலும் சரி, இல்லை என்று சொன்னால் எதிர்வரக்கூடிய 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றியிட்ட வேண்டும், இல்லை என்றால் வேட்பாளராக இருக்க வேண்டும், ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்கின்ற எண்ண கருக்களோடு இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இந்த அரசாங்கத்தை நோக்கி கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்ன செய்து கிழித்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல் இருந்த அரசாங்கம், அதாவது இவர்கள் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கு முன்பிருந்த அரசாங்கம், கோட்டாவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கட்டும், இல்லை சொன்ன மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும் சரி, அவர்கள் என்ன செய்து கழித்தார்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் சமூக அவதானிகள் மத்தியில் எழத்தானே இருக்கிறது. எனவே இவர்கள் கூக்குரலிட்டாலும், எந்த அரசாங்கம் இந்த நாட்டின் ஆட்சியை கைப்பற்றினாலும், எந்த அரசாங்கத்தாலும் ஒன்றையும் கிழித்துவிட முடியாது என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது நாடு வங்குரோத்து நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. எனவே கடந்த காலத்தினுடைய கொரோனா தொற்று, அதே போல அதற்கு பின்னர் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள், அதாவது நாணய நிதியமோ உலக வங்கியிடமோ சரி, இலங்கை கடன் பெறுவது, இவ்வாறான விடயங்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை இப்பொழுது சூழல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாறி உருவெடுத்திருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா, சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி வந்து இந்த மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு பலத்த ஒரு விமர்சனத்தை, குற்றச்சாட்டை இப்பொழுது எல்லோருமே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் மேல் சுமத்தி இருக்கிறார்கள். இதற்கு என்ன முடிவு கிடைக்கப் போகிறது என்றால் தொடர்ச்சியாக மரணங்கள், தொடர்ச்சியாக டெங்கு தொற்றாளர்களின் அதிகரிப்பு, சூழல் நேயம் இல்லாத தன்மை, சூழல் தொடர்பான ஒரு மாசடைதல் தொடர்பான நிலைமை அதிகரித்து வருகிறது. எதிர்காலத்தில் எப்படி இந்த நாடு வளமான நாடாக, இல்லை என்றால் சுத்தமான நாடாக, இல்லை என்றால் ஒரு ஆபத்தும் இல்லாத நாடாக அமையப் போகிறது என்றால் ஒரு கேள்விக்குறி. இந்த டிட்பா பேரழிவுக்கு முதல் அவர்கள் ஏற்கனவே வளிமண்டல திணைக்களமோ சரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களோ சரி, அவர்கள் தங்களுடைய எதிர்வு குரல், முன்வைப்புகள், கருத்து கணிப்புகள் மூலமாக ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் செய்தது என்ன? எத்தனை பேரை பழி வாங்கியது? இல்லையென்றால் மக்களை பழிவாங்குகின்ற ஒரு அரசாங்கமாக தான் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது, உண்மையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அந்த நிலையில் இருந்து இப்பொழுது மீண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு பேரடியாக இந்த டெங்கு தொற்று காணப்படுகிறது. எனவே இதற்கு முடிவு கட்டுவார்களா இல்லையா என்பது தொடர்பாக இப்பொழுது பல விமர்சனங்கள் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது உலகத்தை மட்டுமல்ல இந்த இலங்கை நாட்டிற்கும் ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயம் எல் நினோ தாக்கம். இந்த எல் நினோ தாக்கம் என்று சொன்னால் பசிபிக் பெருங்கடலிலே ஏற்படக்கூடிய ஒரு கடல் நீரோட்டத்தில் ஏற்படுகின்ற வெப்பநிலை அதிகரிப்பு. இப்பொழுது 2 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த 2 பாகை செல்சியஸ் என்பது வெறுமனே நாங்கள் 2 தான் என்று கடந்து விட முடியாது. 2 பாகைக்குள்ளும் எவ்வளவு ஒரு பெரிய அனர்த்தம் இல்லை என்று சொன்னால் ஒரு வெப்பநிலை மாற்றம் அதிகரிக்கின்றது என்பது தொடர்பாக எல்லோருமே
விழிப்பாக இருக்க வேண்டும். எனவே இந்த எல்னினோ என்கின்ற வார்த்தையை ஆரம்பத்தில் கேட்டிருந்தாலும் இப்பொழுதுதான் நாங்கள் அதனுடைய காலநிலை மாற்றத்திற்கான அந்த பலன்களை இல்லைன்னு சொன்னால் அதனுடைய தாக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டம். எனவே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. இந்த மாத இறுதியில் அந்த எல்னினோவுடைய தாக்கம் இலங்கைக்கு பரவும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களமாக இருக்கட்டும், புவியியல் துறை பேராசிரியர் இல்லைன்னு சொன்னால் இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதியாக இருக்கக்கூடிய பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அடிக்கடி தன்னுடைய வானவிலி முன்னறிவிப்பில் எதிர்ப்பு கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாகவும் அரசாங்கம் எவ்வித நடவடிக்கை எடுக்கிறது என்றால் அது ஒரு மிக கேள்விக்குறி. எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி பார்த்தால் இப்பொழுது 80 நீர்த்தேக்கங்களினுடைய 48% நீர் அளவு குறைவடைந்து கொண்டிருக்கிறது. நீர்த்தேக்கங்களினுடைய நீர்மட்டம் குறைகிறது, கிணறுகளில் இருக்கக்கூடிய நீர்கள் வற்றுகிறது, ஆறுகளுடைய நீரோட்டங்கள் குறைந்து செல்கிறது, கடல் நீர் ஏரிகள் வற்றுகின்றது, கடல் பரப்பு வந்து வற்ற தொடங்கி இருக்கிறது. மெதுமெதுவாக கடலுடைய அந்த நீர்மட்டம் அதனுடைய பெருக்கு மட்டம் இப்பொழுது குறைவடைந்திருக்கிறது என்று சொல்லி பல முன்னெச்சரிக்கை வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இது உலகளாவிய ஒரு பிரச்சனையாக மாறி இலங்கையை தாக்கும். என்று சொன்னால் இலங்கை ஒரு தீவாக இருக்கிறது, 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருக்கிறது. எனவே இந்த பசிபிக் சமுத்திரத்துடைய இந்த தாக்கம் இல்லை என்றால் வெப்பநிலை அதிகரிப்பு வந்து கட்டாயம் இலங்கையை ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்திற்கு உள்ளாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை என்று சொல்லலாம். எனவே எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த அதிகப்படியான வெப்பநிலையினுடைய தாக்கத்தை இலங்கை அனுபவிக்க போகிறது என்பது முன்கூட்டியே சொல்லப்பட்ட விடயம். ஆனால் இதற்கு எந்த ஒரு தயார்படுத்தல் இல்லைன்னு சொன்னால் எந்த வகையான இந்த அனர்த்தங்களை இழிவளவாக்கக்கூடிய செயற்பாடுகளில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் ஒரு பலத்த கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல டெங்கு தொற்றினுடைய அபாயம், அதே போல வந்து எல்னினோ காலநிலை மாற்றத்தினுடைய அபாயம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த நாட்டு மக்களை இயற்கை இடர்கள், சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் இல்லைன்னு சொன்னால் அதிகரித்து வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் ஆட்கொண்டு தாக்கி மக்களை வந்து பாலாங்கணத்தில் விழுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பாலாங்கணத்தில் விழுகின்ற மக்களை இந்த அரசாங்கம் எப்படி கைதூக்கி எடுத்துவிடப் போகிறது, இல்லை என்றால் எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய போகிறது என்று சொல்லி பலராலும் இப்பொழுது பல கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் மீது பல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அதே போல விமர்சனங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த நீர்நிலைகள் வற்றாமல் இருப்பதற்கு அரசாங்கம் எவ்வாறான அந்த அணைக்கட்டு வேலைகள் இல்லை என்றால் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான வேலைகள் நடத்துகிறதா, இல்லை என்றால் அது தொடர்பான வேலைகளுக்கான கலந்துரையாடல்கள், இல்லை என்றால் எதிர்காலத்தில் நீரை சிக்கனமாக எப்படி பயன்படுத்தலாம் என்கின்ற செயற்திட்டங்களை முன்னெடுக்கிறதா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மந்தகதியிலேயே போய்கொண்டிருக்கிறது, இல்லை என்றால் செயற்பாட்டு தன்மை அற்ற நிலையிலேயே போய்கொண்டிருக்கிறது, இல்லை என்றால் வீழ்ச்சி நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று சொன்னால் எல்லாரும் சொல்வதை போல ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எப்படி கோட்டா கோகம இல்லைன்னா கோட்டாவே நீ வீட்டுக்கு போ என்று சொல்லி மக்கள் அறகலைய போராட்டத்தின் போது அடித்து அந்த அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பினார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திற்கும் எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமோ ஐயப்பாட்டுக்குமோ இடமில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையைத்தான் மக்களுக்கு இப்பொழுது இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தவிர அண்மையில் எதிர்கட்சியினர் எல்லாம் சேர்ந்து நம்பிக்கை இல்லாத பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அரசாங்கம் சார்ந்து நம்பிக்கையில்லா பிரேரணை. அது மட்டுமல்ல, எதிர்கட்சியினர் இப்பொழுது அதிகமாக தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு இப்பொழுது எதிர்த்தரப்பினை அரசாங்கத்தை சாடுகின்ற, அரசாங்கத்தை பேசுகின்ற, அரசாங்கத்தை எள்ளி நகையாடுகின்ற, அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்ற வேலைப்பாட்டில் தான் அவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக, உற்றுநோக்கக்கூடிய விடயமாக இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதேவேளை இது சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கொரோனா தொற்று கடந்த வருடங்களோடு அடியோடு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னாலும் இப்பொழுது இந்தியாவில் கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்து வருவதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவினுடைய ஆந்திர பிரதேசத்தில் இப்பொழுது கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள் 16 பேருக்கு மேல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேர் இப்பொழுது உயிரிழந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்தியா என்பது மிகவும் தூரத்தில் உள்ள நாடு அல்ல, அண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு அயல் நாடாக இருக்கிறது. எனவே இந்தியாவில் இருந்து வரக்கூடியவர்கள் மூலமாக மீண்டும் இந்த கொரோனா தொற்று இலங்கையை ஆட்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே இந்த கொரோனா தொற்று தொடர்பில் சுகாதாரத்துறையினர் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த கொரோனா தொற்று மீண்டும் இலங்கையை ஆட்கொள்ளுமா? அப்படி ஆட்கொள்ள தொடங்கினால், இல்லைன்னா கொரோனா தொற்று இலங்கைக்கு வந்தால்
இலங்கையில் எவ்விதமான சுகாதார எச்சரிக்கைகள், சுகாதார நடவடிக்கைகள், அதற்குரிய முன்னாயத்தங்கள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறது என்கின்றது மிக ஒரு பலத்த கேள்வியாக இருக்கிறது. எனவே இவ்வாறான இயற்கை பேரிடர்கள், அதே போன்று சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், அத்தோடு மட்டுமில்லாமல் சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் என்று சொல்லி ஏராளமான பிரச்சனைகள் அடிக்கடி மாறி மாறி நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை காலங்களில் என்றாலும் சரி, வெயில் காலங்களில் என்றாலும் சரி, கோடையிலும் மாறியிலும் மாறி மாறி இவ்வாறான பிரச்சனைகள் நாட்டிற்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் எப்படி முடிவுகளை எடுக்கப் போகிறது, எப்படி தீர்வு திட்டங்களை மேற்கொள்ளப் போகிறது, இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் பங்குரோத்து நிலையிலிருந்து எப்படி இந்த அரசாங்கம் பாதுகாத்து கொள்ளப் போகிறது என்றால் அது பலத்த ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் பதில் இந்த அரசாங்கம் கூறுமா என்றால் அறவே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கம் என்ன செய்வது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது என்று சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவினை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு அரசாங்கம் மக்கள் மத்தியில் கரிசனை கொண்டு எப்படி இந்த நாட்டு மக்களின் பிரச்சனையை தீர்க்கும் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது இவ்வாறாக இருக்க தொடர்ச்சியாக நாட்டில் தொடர் மர்மமான மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாதாள உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், இல்லையென்றால் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள், ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல், அந்த குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள், வழக்குகள் நிலுவையில் இருப்பவர்கள் தான் இப்பொழுது மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே போல முன்னாள் போலீஸ் மா அதிபர் தன்னைத்தானே சுட்டு உயிர் மாய்த்திருக்கக்கூடிய சம்பவம் அண்மையில் பதிவாகி இருக்கிறது. அவருடைய பாதுகாவலர், மெய்ப்பாதுகாவருடைய துப்பாக்கியை வாங்கி தன்னைத்தானே சுட்டு கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஏன் இவ்வாறான தொடர்ச்சியான மர்மமான மரணங்கள், அரசியல் பெரும்புள்ளிகளுடைய மர்மமான மரணங்கள் தான் தொடர்ச்சியாக சமூகத்திலே அரங்கேறிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது முன்னாள் போலீஸ் அதிபர் சி.டி. விக்ரமரத்ன தான் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவருக்கான அந்த இறுதிச் சடங்குகளை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஒரு இறுதிச் சடங்கு ஒரு அரச மரியாதை கொடுக்க முடியாது என சொன்னால் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் பல செயல்களோடு தொடர்பில் இருந்திருக்கக்கூடிய ஒருவர், சுரேஷ் அலை இருக்கிறார் தானே, இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சுரேஷ் அலையோடு சேர்ந்து ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர் தான் இந்த விக்ரமரத்ன. எனவே முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்திருக்கக்கூடியவர் திடீரென்று விசாரணைகளின் போதோ இல்லைன்னு சொன்னால் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க முன்னமோ மஹிந்த ராஜபக்ஷ, அதாவது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய பொதுஜன பெரமுனவினுடைய ஒரு அமைப்பாளர், இல்லைன்னு சொன்னால் அதனுடைய முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கக்கூடியவர்களோடு தொடர்பில் இருந்தவர், அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தோடு தொடர்பில் இருந்தவர் தான் இந்த விக்ரமரத்ன. அவர் இப்பொழுது மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதும் ஒரு பலத்த கேள்வியை தோற்றுவித்திருக்கிறது. இந்த அரசாங்கம் மீதான நம்பிக்கையை இல்லாமல் செய்திருக்கிறது. எதற்காக இந்த மரணம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அதோடு தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் ஒருவருடைய மரணம் பற்றியும் பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய அந்த விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய மரணமும் பேசுபொருளாக இருக்கிறது. கபில சந்திரசேனவும் அண்மைகள் தான் தன்னுடைய வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். அந்த உயிரிழப்புக்கு காரணம் இதுவரை தெரியவில்லை. அதெல்லாம் மூடி மறைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான அரசியல் புள்ளிகள், பெரும் புள்ளிகள், இல்லைன்னு சொன்னால் முக்கியமான புள்ளிகளுடைய மர்ம மரணம் தொடர்பாக பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே எது எவ்வாறு அமைந்தாலும் நாட்டிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களுக்கும் இந்த அரசாங்கம் எப்படியாவது பதில் வழங்க வேண்டும். நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், கேட்கக்கூடிய விடயங்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படியாவது அவர்களுக்கான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல டெங்கு தொற்று, எல்னினோ, அதே போன்று மீண்டும் பரவுகின்ற கொரோனா தொற்று, இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்களில் வழக்கு தொடர்பான நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் அரச அதிகாரிகள், இல்லைன்னு சொன்னால் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், புலனாய்வாளர்கள், எல்லோருமே அரசியல்வாதிகள் என்று சொல்லி எல்லோருமே மர்மமான முறையில் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கு காரணம் என்ன? இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இதற்குரிய தீர்வு திட்டம் என்ன? இதை எப்படி கையாள முடியும்? இந்த ஊழலற்ற நாட்டை உருவாக்கும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஊழலை ஒழிக்கிறதா, இல்லையென்றால் ஊழல்வாதிகளுக்கு எதிரான செயற்பாட்டு சட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு எடுக்கிறது என்று சொன்னால் பழைய சோற்றுருண்டை தான். பழைய சோற்றுருண்டை என்று சொல்லுகின்ற பொழுது முன்பு இருந்த அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டில் என்ன செய்தார்களோ அதைத்தான் இப்போதும் இருக்கின்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் ஆரம்பத்தில் எப்படி
ஒரு வாக்குறுதியை கொடுத்து இந்த ஆட்சிக்கு வந்ததோ அந்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் மறந்து இப்பொழுது பழைய அரசாங்கம், முன்பிருந்த அரசாங்கங்களைப் போல இந்த அரசாங்கமும் நடமாடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நடமாடும் சேவையாக அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஒரு பெரும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல் விமர்சகர்கள், சமூக அவதானிகள் எல்லோருமே இந்த அரசாங்கத்திற்கு மீதான குற்றச்சாட்டு, அரசாங்கத்தின் மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் தொடரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை, மக்களுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அரசாங்கம் எப்படி தீர்வை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே அனுர அரசாங்கம் புதிய மாற்றத்தை கொண்டு வருமா இல்லையா என்பதை இன்னும் ஓரிரு வருடங்கள் 2029ஆம் ஆண்டு அடுத்த தேர்தலில் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சி உங்களிடமிருந்து விடை கொள்கிறது. எனவே மற்றொரு அரசியல் தளங்களோடு சந்திக்கும் வரையில், அரசியல் நிகழ்ச்சிகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தயார். வணக்கம் நேயர்களே, தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.